ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 1ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் உத்திரம். சந்திராஷ்டமம் அவிட்டம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வேதிபாதம். திதி சப்தமி, கரணம் கரசை. கீழ்நோக்கு நாள், வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுப வேளைகள் காலை 12 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 12 வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருநெல்வேலி ஸ்ரீ அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் காலை 8 மணிக்கு வெள்ளி சப்பரம் சப்பாபதி அபிஷேகம். இரவு 7 மணிக்கு வெள்ளி கற்பக வருஷத்தில் சுவாமியும் வாகனத்தில் சுவாமியும், வெள்ளி கமல வாகனத்தில் அம்பிகையும் விழா. காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ரத யாத்திர தானம். ஸ்ரீ நடராஜர், அம்பிகை, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிதம்பரத்தில் ரத உற்சவ காட்சி. திருவொற்றியூர். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை, மனதில் விருப்பமான காரியங்களை என்று செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மையில் சில மாற்றங்களை செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்கும். தந்தையினுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை காணலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் திருப்தி இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ரிஷபம். தனவரவு உண்டாகும். உங்களுடைய பேச்சில் தனித்துவம் ஏற்படும். குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் வைத்தால் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். இன்று நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்கு வேறுபட்டு நிற்பார்கள். அதை நீங்கள் சரியாக கையாண்டால் நட்பு விட்டு போகாது. உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தந்தாலும் சில மாற்றங்களை அது ஏற்படுத்தும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். உங்களுடைய நிர்வாகத்தன்மை வெளிப்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய சொல் பேச்சு எல்லோரும் கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு குழந்தைத்தனம் இருப்பதால் நீங்கள் கோபமாக பேசினாலே யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். கடகம். இன்று உங்களுடைய பேச்சில் கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பயணங்கள் பிரச்சனைகள் தருவது என்பதால் அதை தவிர்க்கவும். பணவரவு நன்றாக இருக்கும். அரசு விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படுவதால் அதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். சிம்மம். இன்று உங்களுடைய நிர்வாகத்திறமை நன்றாக வெளிப்படும். மூத்தோர்கள் அறிவுறுத்தல் பணி நடப்பது நல்லது. தொழிலில் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி நன்றாக காணும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும்.
வாழ்க்கை துணைக்காக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். மாற்றங்கள் முயற்சிகளில் சில தடைதாமதங்கள் ஏற்படுவதால் இன்று அதை தவிர்க்கவும். தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார வரவு நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார். கன்னி, தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்தன்மை வெளிப்படும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக உண்டாகும். நண்பர்களுடைய தலைமை பண்பு, நண்பர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இன்று உதவிகரமாக இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது, தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது எல்லாம் இன்று உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீண்ட நாட்காக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடை நிறைவேற்றுவீர்கள். சுமை அதிகரிப்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் திட்டமிட்ட காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். பெண்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். துலாம், உங்களுடைய நிர்வாகத் திறமையால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தேவையான மாற்றங்களை செய்து லாபத்தை, வருமானத்தை அதிகரிப்பீர்கள். இயந்திர பணிகள் லாபத்தை தரும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி சுமை அதிகரித்தாலும் அதுவும் உங்களுக்கு பணவரவை தருவதால் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்களிடம் இன்று கவனமும் கண்ணியமாக நடப்பது நல்லது. குழந்தைகளின் செல்வாக்கு திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் அனுசரித்து செல்வது இன்றைய பொழுதிற்கு நல்லது. விருச்சிகம், இன்று உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். ஆனால் அதை அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரையை மேற்கொள்வீர்கள். தொழிலில் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். உறவினர்களோடு அல்லது திட்டமிட்ட ஒரு பயணத்தை நீங்கள் இன்று மேற்கொள்வீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் கடைபிடிப்பது இந்த நாள் நல்லது. குழந்தையின் செல்வாக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். தனுசு, இன்று தெளிவாக திட்டமிட்டு உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. தொழிலில் திட்டமிட்ட காரியங்களை அல்லது உங்கள் திறமைகளை காண்பித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு, மாற்றங்களுக்கு அந்நியர்கள் அல்லது மேற்றுவழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். என்ற அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்ப்புகள் தோன்றுவதால் இன்று அதை ஒத்தி போடவும். குழந்தைகளின் சுமை கூடுவதால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஒரு நண்பரைப் போல உங்களை கூட இருந்து உங்களை சகாயிப்பார். மகரம், இன்று நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய நிர்வாகத் திறமை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் மாற்றங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட இறை வழிபாடு, புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் தொழிலில் தேவையான வளர்ச்சிகள், மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அவருடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தால் வாக்குவாதங்கள் தோன்றும். கும்பம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மையை பயன்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். தேவையான மாற்றங்களை செய்து திட்டமிட்டு வெற்றி காண்பீர்கள். இயந்திர பணிகளை மேற்கொள்வீர்கள். விரும்பிய புனித யாத்திரையை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் அறிவுறுத்தல்படி நடந்து கொள்வீர்கள். பெண்கள்
உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்து அவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மீனம், இன்று தெளிவான திட்டங்கள் மூலமும் உங்கள் திறமைகள் மூலமும் இன்று நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற உதவுவார்கள். அவருடைய விருப்பங்களை நிறைவேற நீங்கள் உதவுவீர்கள். குழந்தைகளினுடைய திறமைகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். உங்கள் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சில மாற்றங்கள் எதிர்ப்புகளை தந்தாலும் அதை பிடிவாதமாக செய்து காண்பிப்பீர்கள். இன்று நீங்கள் நினைத்த புனித நேரத்தில் இறை வழிபாடு நடத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும். எதிர்பாராத தனவரவு தடை தாமதங்களை ஏற்படுத்தும். அனுகூலமாக வாழ்க்கை துணை இருப்பதால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்வீர்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.